இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இதை 3 பகுதிகளாக மனதில் வைத்து நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இந்த நிருபத்தை எழுதியது யார் என்று அறிமுகம் செய்த பிறகு 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய இந்த சபையை குறித்ததான சில காரியங்களை பவுல் அங்கே எழுதுகிறார். அது எப்படிப்பட்ட சபை, கொலோசே என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் இருக்கிற சபை எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கின்றார். 9லிருந்து 11 இந்த சபைக்காக ஜெபிக்கிறார். ஆகவே இந்த 3 பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். இந்த 3வது பகுதியிலிருந்து தான் 10ஆம் வசனத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை நாம் கருப்பொருளாக கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகையால் முதல் 11 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாடும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எபாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் இந்த வேத பாகத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் விரும்பும் போது எங்களுக்கு வேண்டிய கிருபை தான். பரிசுத்த ஆவியானவர் இதற்கான விளக்கத்தை கொடுத்து இந்த வசனத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை நாங்கள் பார்க்க உதவி செய்து பயன்படுத்தியுள்ளோம். எங்களுடைய இருதய கண்களை திறந்துள்ளோம். அன்புள்ள தகப்பனே, உம்மை அறியவும் உங்களுடைய சித்தத்தை அறியவும் அந்த சித்தத்தை செய்ய நாங்கள் ஆயத்தப்படவும் அதன் மூலமாக நாங்கள் உமக்கு மகிமையையும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இங்க போர்ட்ல 8 காரியங்கள் எழுதியிருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்திய சுவிசேஷம், முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது இந்த கொலோசே என்று சொல்லக்கூடிய சபையை குறித்ததான சில காரியங்களை பவுல் நமக்கு சொல்லுகிறார். அந்த சபை எப்படிப்பட்டது, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி ஒரு சபையாக அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள் என்று அந்த சபையை பற்றி இத்தனை காரியங்களையும் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய பவுல் அதை விவரித்து சொல்லுகிறார்.
முதல் 2 காரியங்களை காலையில நாங்கள் தியானித்தோம். சுருக்கமாக அதை சொல்லிவிட்டு அடுத்ததான காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்கள். எந்த ஊரிலேயுமே சபை வர வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட அந்த அம்மா என்ன செய்தாங்க? உடனே குடத்தை விட்டு ஊரிலே போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி அந்த ஆண்டவர் இடத்துல அவர்களை கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் உலக ரட்சகர் என்கிற பட்டம் கொடுத்தாங்க. அப்போ உலக ரட்சகர் என்கிற பட்டம் சமாரியர்கள் மூலமாக வந்தது. அந்த சமாரியர்களை வழிநடத்தினது ஒரு சமாரிய ஸ்திரீ, பேர் சொல்லப்படாத ஒரு சமாரிய சகோதரி. இவ்வளவு பெரிய அற்புதமான ஊழியம் செய்வதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்றார். அவர் என்ன எழுதியிருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஐயோன்னு எழுதியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சுவிசேஷம் பெற்றவர், ஆனா எனக்கு ஐயோ என்று எழுதுகிறார். ஏனென்றால் சுவிசேஷத்தை பெற்ற நீங்களும் நானும் அதை சொல்லாமல் இருக்கும் போது மற்றவர்களுடைய இரத்தப்பழி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். எச்சரிக்க வேண்டிய ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை நானும் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33 இந்த 2 வசனங்களிலே இந்த எச்சரிப்பின் உற்சாகத்தின் வசனத்தை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அறிவித்தல். இரண்டாவது பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம் கொலோசே என்கிற பட்டணத்திற்கு வர காரணம் அந்த பட்டணவாசியாகிய எபாப்ரா. இந்த எபாப்ரா என்று சொல்லக்கூடியவர் எபேசு பட்டணத்துக்கு போயிருந்தார். அங்க வந்து சுவிசேஷம் கேட்டார், ரட்சிக்கப்பட்டாரு. அவருக்கு பாரம் வந்தது, என் ஊர்ல இருக்கிறவங்க இந்த சுவிசேஷத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவர் கொலோசே பட்டணத்திற்கு வந்து அந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்தார். அப்படி அவர் கற்பித்த போது அவர்கள் கற்றறிந்தார்கள் என்று நாம் 7ஆம் வசனத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம். உண்மையான ஊழியக்காரமாயிருக்கிற எபாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். கற்றறிந்திருக்கிறீர்கள் என்றால் டீச்சபிலிட்டி, அவர்கள் கற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பது இரண்டாவது, அதை கற்றறிய மனதுள்ளவர்களாக இருப்பது. அந்த ஜனம் வந்து வாஞ்சியோடு அதை கேட்டாங்க, அதை கற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரவும், உயிர் மீட்சி வரவும், சபை வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம், தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள். 6ஆம் வசனத்தின் நடுவுல இருக்குது பாருங்க. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். அப்போ கர்த்தருடைய கிருபை வேதத்துல 2 வார்த்தைகள் அடிக்கடி மாறி மாறி வருகிறது பார்க்கிறோம். இரக்கம், கிருபை. இரக்கம், கிருபை, mercy and grace. பாட்டு கூட பாடுறோம், இரக்கம் கிருபையுள்ள தேவான பாடுறோம் இல்லையா? இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்றால் தேவன் நான் எதற்கு தகுதியோ அதை எனக்கு தராமல் இருப்பதுதான் இரக்கம். தேவன் எனக்கு எது தகுதியோ அது கொடுக்காமல் இருப்பது. சங்கீதம் 103 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 103ஆம் அதிகாரம். இந்த 103ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக இதுதான் இரக்கம், மர்சி. தேவனுடைய இரக்கம் என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை வரவிடாமல், அவருடைய கோபாக்கினை என் மேல் விழ பண்ணாமல் அதை தடுத்தார். எப்படி தடுக்க முடிஞ்சது? என் மேல அந்த கோபம் விழுந்திருக்கணும், நடுவுல ஒருவர் வந்து அந்த கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கும் தேவனுக்கும் நடுவுல அவர் வந்து தேவனுடைய கோபாக்கினியை அவர் தலை மேல் விழ அவர் அனுமதித்தார். அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால அந்த தண்டனை உங்களுக்கும் எனக்கும் வரல. அதான் தேவனுடைய இரக்கம். அப்போ கிருபை என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இவங்க தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன? கிருபை என்றால் நான் எதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேனோ அதை தேவன் எனக்கு இலவசமாய் கொடுப்பது. எதற்கு நான் தகுதி இல்லாதவனோ அதை எனக்கு இலவசமாக தேவன் கொடுப்பது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் நம் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த ஐஸ்வர்யத்தை பெற நான் தகுதியற்றவன். எனக்கு எந்த விதமான யோகியதை கிடையாது. ஆனா கர்த்தர் சிலுவை அண்டையிலே நான் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் தன்னுடைய கிருபையை என் மேல் பொழிகிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கடைசி வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் 4 காரியங்களை தேவன் கிறிஸ்துவின் வாயிலாக கிறிஸ்துவின் மூலமாக என் கணக்கில் சேர்த்து விட்டார். இதை அழகாக விளக்குவதற்கு லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஒரு ஆள் யாருன்னா ஆயக்காரன், வரி வசூல் செய்பவன். மற்றொருவன் யாருன்னா பரிசேயர். பரிசேயர் என்று சொல்லும் பொழுது யூத ஜாதியின் மத்தியிலே, யூத ஜனங்களின் மத்தியிலே மிகவும் கண்டிப்பாக மத வைராகியத்தோடு வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை பரிசேயர்கள் என்று சொல்லுகிறோம். வேத பாரகர்கள் பார்க்கிறோம், பரிசேயர்கள் என்று பார்க்கிறோம். இந்த பரிசேயர் இருக்கிற எல்லா கூட்டத்திலேயும் ரொம்ப கண்டிப்பா வாழணும்னு இருக்கிறவங்க. பரிசேயர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன், செப்பரேட்டிஸ்ட். மற்றவர்களில் இருந்து தன்னை பிரித்தெடுத்து தேவனுக்கு என்று தன்னை அர்ப்பணித்தவன். வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது, வெளிப்பிரகாரமா நல்லதான் இருக்குது. ஆனா கிறிஸ்து அவர்களை பார்க்கும் போது அவர்களை என்ன சொன்னார்? நீங்க மாயமாலக்காரர் என்று சொன்னார், வேஷம் தரிக்கிறவர்கள் என்று சொன்னார். புறம்பான ஒரு பக்தி அவங்களுக்கு இருந்தது, உள்ளான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு மதம் என்கிற போர்வையிலே பலவிதமான பாவங்களை உள்ளே அடக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் பரிசேயரை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அதிகமாக கண்டித்து பேசினார். அந்த 2 பேர் ஜெபம் பண்ற போறாங்க. பரிசேயர் சமுதாயத்திலே மிகவும் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அந்த சமுதாயத்திலே மிகவும் கேவலமாக எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷன் யாராவது இருந்தா அவர் தான் ஆயக்காரர். இந்த ஆயக்காரர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்காக வரியை வசூல் செய்பவர்கள். அப்போ இந்த ஆயக்காரனுடைய உத்தியோகத்தை எந்த யூதனாவது எடுத்துக்கொண்டால் உடனே அவனுடைய ஜெப ஆலயங்களிலே அவனுடைய பேரை சொல்லி இந்த நபரை நாம் சபையிலிருந்து விலக்குகிறோம், எக்ஸ்கம்யூனிகேஷன். அந்த ஆளை சபையில வைக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தோடு அவங்க பழக மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய தேசத்துக்கு விரோதமா, யூதர்களுக்கு விரோதமா, ரோம சாம்ராஜ்யத்துக்காக, ரோமர்களுக்காக வேலை செய்யக்கூடிய மனுஷன் அப்படின்னு ரொம்ப ஒரு நீசமா அப்படிப்பட்ட ஆளை பார்ப்பாங்க. வழியில பார்த்தாலும் அவர்களோடு பேச மாட்டாங்க, அவங்களுடைய வீட்டுல பெண் எடுக்க மாட்டாங்க, பையனை கொடுக்க மாட்டாங்க, திருமண உறவுகள் ஒன்றுமே இருக்காது. சோ இங்க ஒரு ஆயக்காரனை பார்க்கிறோம். 2 பேருமே ஜெபம் பண்ண வராங்க. ஏன்னா 2 பேருடைய தேவையும் ஒன்றுதான். எவ்வளவு பக்தி இருந்தாலும், பக்தியே இல்லாமல் இருந்தாலும், மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்ற ஒரு தாகம் தேவன் எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையும் வைத்திருக்கிறார். ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். அது தேவனால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும்.
2 பேரும் ஜெபம் பண்ண வராங்க. முதல் ஆள் எப்படி ஜெபம் பண்றாரு? அவர் செய்த நன்மைகளை எல்லாம் வரிசையா சொல்றார். ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி இவரே வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அந்த ஜெபத்தை பரலோகம் ஏற்றுக்கொள்ளல, அதை கவனிக்கல. ஆனா பின்னால இருந்த மனுஷன் ஆயக்காரன், அவன் மிகவும் சுருக்கமான ஒரு ஜெபத்தை செய்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? தன்னை மார்படித்துக் கொண்டு வானத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்க கூட துணியாமல் தன்னுடைய மார்பை அடித்துக் கொண்டு என்ன சொன்னார்? பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். அங்கே இரக்கமாயிரும் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்துல என்ன அர்த்தம்னா, உம்முடைய கோபம் என் மேல் விழாமல் இருப்பதாக. அதுதான் அவன் கேட்டது. ஆயக்காரன் ஜெபித்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய கோபத்திற்கு நான் பாத்திரன், ஆனால் அந்த கோபம் என் மேல் விழாதபடி என் மேல் இரக்கமாயிரும். ஆனா பரலோகம் எப்படி பதில் கொடுத்தது? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய். பரிசேயன் நீதிமான் ஆக்கப்படவில்லை, ஆனால் அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய். இந்த ஆயக்காரன் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே உம்முடைய கோபம் தணிவதாக, உம்முடைய கோபம் என் மேல் விழாமல் இருப்பதாக. அதான் அவர் கேட்டது. ஆனா பரலோகம் பதில் கொடுத்த போது இவர் கேட்டதை விட இவர் கேட்காததை பரலோகம் கொடுத்தது. இவர் நீதிக்காக கேட்கல, உம்முடைய நீதி என்னுடைய கணக்கில் சேர்க்கணும்னு கேட்கல. இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்து நிமித்தம், அவர் செய்த தியாகத்து நிமித்தம் நாம் கேட்காத தேவனுடைய நீதி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய மீட்பு எல்லாவற்றையும் நம்முடைய கணக்கில் தேவன் சேர்க்கிறார். இந்த ஒரு காரியத்தை சத்தியத்தின்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த அறிந்து கொள்ளுதல் என்பதை 2 விதமாக நாம் சொல்லலாம். தியரிட்டிக்கல் நோயிங், அதாவது வந்து உபதேச பிரகாரமாக அறிந்து கொள்ளுதல், உபதேச அறிவு. 2வது அறிவு எப்படிப்பட்டதுன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அனுபவ அறிவு. ஒரு காரியத்தை அனுபவத்திலே ருசி பார்த்து அறிந்து கொள்ளுதல். இந்த கொலோசே என்கிற பட்டணத்திலே விசுவாசிகள் அனுபவத்திலே கிறிஸ்து இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்திருந்தார்கள். அனுபவத்திலே நாம் அறியும் போது, சாட்சி சொல்லும் போது தைரியமாக நாம் சொல்லுவோம், ஒரு பயம் இல்லாம சொல்லுவோம். எப்படி அந்த சமாரிய ஸ்திரீ தைரியமா போய் எல்லாருக்கும் சாட்சி கொடுத்தாங்களோ அப்படி நாமும் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருந்தால், ஏதோ ஒரு மதத்தை நாம் நம்பினோம், இல்லை என்றால் சில சத்தியங்களை கற்றுக்கொண்டோம் என்பது அல்லாமல் அனுபவத்திலே அறியும் போது நாம் அதை சொல்ல நமக்கு தைரியம் இருக்கும். இப்பொழுது 4வது காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இல்ல. கொரிந்தியர்ல வாசிக்கிறேன். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மேலுள்ள விசுவாசத்தையும், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும். இந்த வேதம் முழுவதும் ஒரு நபரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, ஒரு மதத்தை அல்ல, ஒரு மதத்தை அல்ல. This is a Christocentric book. கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிற புத்தகம் தான் வேத புத்தகம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நேற்று இந்த வசனத்தை வாசித்தோம், திரும்பவும் வாசிக்கலாம். யோவான் 5:39. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேத வாக்கியங்கள், எழுதப்பட்ட வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் வந்து வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற ஒரு பெயர் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே ஒரு பெயர் என்னவென்றால் வேர்ட் ஆஃப் காட். அவர் தேவனுடைய
வார்த்தையாய் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது. 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாமிசமாகி என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மனு உருவிலே நம்முடைய மத்தியிலே வந்தார். ஆகையால கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ளுதல். இவங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அறிந்து கொண்டாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவுக்குள்ளாக அவர்கள் வந்தாங்க. அந்த உறவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உறவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த காரியத்திலே இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தின்படி அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா பல இதற்கான விவரங்கள் பைபிள்ல இருந்தாலும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பவுல் ரொம்ப அழகா சுருக்கமா ஒரே வசனத்துல 3 காரியங்களை சுருக்கமா சொல்லி இதுதான்பா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எப்படி நாம் ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தை செய்கிறோமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் என்பது என் உள்ளான வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்திற்கு வெளிப்படையான அறிகுறி. வெளிப்படையான ஒரு அறிகுறி. என் உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இதை உலகத்திற்கு நான் அறிவிக்கும்படியாக எல்லாருக்கும் முன்பாக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல நான் யூதனாக இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனத்தோடு நான் இருக்கிறேன், உடன்படிக்கையின் ஜனத்தோடு இருக்கிறேன் என்பதற்கு புறம்பான ஒரு அறிகுறி என்னன்னா இது விருத்த சேதனம். எப்படி நமக்கு ஞானஸ்நானம் இருக்குதோ அவர்களுக்கு விருத்த சேதனம். ஆனா பவுல் யூதர்கள் இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீங்க விருத்த சேதனத்துல இவ்வளவு பெருமை பாராட்டுறீங்க, ஆனா உண்மையான விருத்த சேதனை என்ன தெரியுமா? உண்மையான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அறிகுறி என்ன தெரியுமா? 3 காரியங்கள் சொல்லுகிறார். ஒன்று என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தில் நம்பிக்கை இராமல், நோ கான்ஃபிடன்ஸ் இன் தி ஃப்ளஷ். மாம்சத்தில் நம்பிக்கை இராமல். 2வது ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து. 3வது கிறிஸ்து இயேசுவில் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். 3 சுருக்கமான வார்த்தைகளை சொல்லி இதுதான்பா கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி என்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய சொந்த ஞானமோ சுய ஞானமோ சுய பலமோ இதை நான் இனி சார்ந்திருக்க மாட்டேன். இது முதல் ஸ்டெப். 2வது நான் ஆவியிலே தேவனை ஆராதிப்பேன். ஆவியிலே அவர் ஆவியானவராக இருக்கிறார். நானும் கூட ஆவியிலே உண்மையிலே ஆராதிப்பதை அவர் விரும்புகிறார். ஆவியிலே ஆராதனை செய்து 3வது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்து என்னுடைய பலனாய் இருக்கிறார், என்னுடைய ஞானமாய் இருக்கிறார், என்னுடைய நீதியாய் இருக்கிறார், என்னுடைய மீட்பாய் இருக்கிறார். தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிற காரணத்தினாலே நானும் பரிபூர்ணனாய் இருக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இந்த சத்தியங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஸ்தானத்தின் நிமித்தம், பொசிஷனல், அந்த கிறிஸ்துவுல ஆண்டவர் வைத்திருக்கிற காரணத்தினால அவருடைய பரிபூர்ணம் எனக்கும் வந்து விட்டது. நீங்கள் பரிபூர்ணராய் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து பரிபூர்ணராய் இருக்கிறார். கிறிஸ்துவில் மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு என்னுடைய மதத்திலே நான் மேன்மை பாராட்டாமல்
மத வைராக்கியம் பலருக்கும் இருக்கும். கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், மத வைராக்கியம் அல்ல. சிலருக்கு வந்து சபை வைராக்கியம் இருக்கும். ஒண்ணு கிறிஸ்டியானிட்டி, அடுத்தது சர்ச்சியானிட்டி. சபை வைராக்கியம், இந்த சபை தாங்க இருக்கிறதுலேயே சிறந்த சபை, எங்க சபை மாதிரி வேற சபை கிடையாது. அப்படிப்பட்ட உரிமை பாராட்டக்கூடிய அந்த ஒரு மேன்மை இல்லை. நம்ம எதுல மேன்மை பாராட்டுகிறோம்? என்னை ரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுவேன். அவர் இல்லைன்னா எனக்கு நீதியே இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு மீட்பே இல்லை, அவருக்கு அப்புறமாக எனக்கு ஞானம் இல்லை, விடுதலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சகல விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுவேன், அவரை நான் மேன்மைப்படுத்தி சொல்லுவேன். ஆகையால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக 5வது காரியம் நடக்கும். அது கொலோசே பட்டணத்திலே நடந்தது. என்ன நடந்தது? பலன் கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து பலன் வந்தது, கனி வந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருக்காகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நியாய பிரமாணத்திற்கு மரித்த நாம், அந்த வசனத்துல மற்றொரு காரியத்தை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி. ஆங்கிலத்தை இதை விட இன்னும் கொஞ்சம் டைரக்டா இருக்குது. You are married to Christ அப்படின்னு. நீங்கள் கிறிஸ்துவை மணந்து கொண்டிருக்கிறீர்கள். நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு கணவர் உனக்கு இருந்தார். இதை நீங்க கொஞ்சம் யூகித்து பார்க்கணும். பவுல் இதை வந்து இந்த காட்சியை நமக்கு முன்னால 2 காட்சி படங்களை காட்டுறாரு. நீங்க பிறந்த போது, நானும் பிறந்த போது நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளா இருந்தோம். நியாய பிரமாணம் நம்முடைய கணவரா இருந்தார். அந்த கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் ஒரு சின்ன தப்பு செய்தா கூட உடனே அடி கொடுத்துருவார். அவருக்கு இறக்கம்ன்றது அவருக்கு கிடையாது. நியாய பிரமாணத்துக்கு இறக்கம் கிடையாது, நியாய பிரமாணத்துக்கு தயவு கிடையாது. It has no love, it has no lift. அதற்கு அன்பு கிடையாது, அது வந்து என்னை உயர்த்த முடியாது. நியாய பிரமாணம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா நியாய பிரமாணத்தை அழிக்கல. ஆனா என்ன செய்தாருன்னா நியாய பிரமாணத்தை கொல்லுவதற்கு பதிலாக என்னை கொண்டு போட்டார். அது எப்படிங்க கொண்டு போட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மரணத்துக்குள்ளாக என்னை கொண்டு போகிறார். அப்ப என்ன ஆகுது? கிறிஸ்துக்குள்ளாக நான் மரித்து போறேன். மரித்து போன உடனே 2 பேரும் பிரிஞ்சிடறோம். ஏன் பிரிஞ்சிட்டோம்? நாங்க வந்து நான் இறந்துட்டேன், நியாய பிரமாணம் உயிரோடு இருக்கிறார். 2 பேருக்கும் பிரிவினை வந்துடுச்சு, டைவோர்ஸ் ஆயிடுச்சு. பிரிந்து போன என்னை புது ஜீவன் கொடுத்து உயிர்த்தெழ செய்து, இந்த உயிர்த்தெழுந்த என்னை யார் இப்போ மறந்து கொள்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறந்து கொள்கிறார். அவருடைய மனவாட்டியாக நான் மாறிட்டேன். இன்னைக்கு அயல் எந்த கிறிஸ்தவனும் திருமணம் ஆகாதவர்கள் அல்ல. இந்த உலக பிரகாரமான திருமணம் எல்லாம் செகண்ட் மேரேஜ் தான். உண்மையா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? திருமணம் ஆயிடுச்சு. தட்ஸ் a permanent marriage. மற்றதெல்லாம் டெம்பரரி தான், கொஞ்ச நாள் இருக்கும், பிரிஞ்சு போயிடும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் நித்தியமானது. சரி, இப்ப இந்த 2 கணவன்மாருக்கும் இருக்கிற கம்பேரிசன் பார்க்கலாம். முதல் கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் எந்த விதமான தைரியம் யாருக்கும் காட்ட மாட்டார். 2வது கணவர் எப்படிப்பட்டவங்க? லீனியன்டா, அவரு ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரா? இல்ல வந்து தப்பு செய்தாலும் பார்த்து பார்க்காதவருப்பா இருப்பாரா? இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக என்ன வாசிக்கிறோம்? நீ கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது நியாய பிரமாணம், முதல் கணவருடைய கட்டளை. கிறிஸ்துவின் நியாய பிரமாணம் என்ன? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறான். 1 யோவான் 3:15. இப்ப சொல்லுங்க, எந்த ஹஸ்பண்ட் மோர் ஸ்ட்ரிக்ட்? எந்த கணவர் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார்? நீங்க சொல்லணும். 2வது கணவர் தான். முதல் கணவர் வந்து என்ன சொன்னாரு? நீ கொலை செய்யாதிருப்பாயாக. ஒரு ஆளு மரித்து போனாதான் நீ கொலை செய்ததான் கொலைகாரன்னு பேர் வரும். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் கொலைபாதகன்.
கொலை என்கிறது ஒரு பகைமையில ஆரம்பிக்கிறது, அது கிரியையிலே முற்று பெற வேண்டும். முற்று பெறாததற்கு முன்பாகவே என்னை கொலைபாதகனாக இவர் நினைக்கிறார். இன்னொரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீ விபசாரம் செய்யாமல் இருப்பாயாக. புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்துல அவன் விபசாரம் செய்தாயிற்று. பார்வையில தான் இருக்குது, இன்னும் வார்த்தை வரல, கிரிய வரல, ஒன்னும் வரல. அப்ப யார் மோர் ஸ்ட்ரிக்ட்? அதிகமான கண்டிப்பு யாரு? இந்த 2வது கணவர் தான். அப்ப எப்படிங்க இவரு இந்த கணவர்கிட்ட வாழ்ந்தே என்னால முடியல வாழ்க்கை, இந்த கணவர் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாருன்னா எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேள்வி கேட்போம். ஆனா இந்த கணவரோடு வாழறது சுலபம். ஏன் சுலபம்? அதுதான் யோசிக்கணும். பழைய உடன்படிக்கையை அவர் எடுத்து போட்டு இப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ளாக என்ன கொண்டு வந்துட்டார். அது எப்படிங்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவின் நியாய பிரமாணம், கிறிஸ்துவின் நியமம் மோசேயின் நியாய பிரமாணத்தை விட எந்த விதத்திலே சிறந்தது என்று கேட்டால், இந்த கணவருடைய சன்மார்க்க அளவுகள் என்று பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் என்று பார்க்கும்போது மிக உயர்வானது. மோசேயின் நியாய பிரமாணத்தை விட மிகவும் உயர்வானது. ஆனால் இந்த கணவர்ல இருக்கக்கூடிய விசேஷித்த ஒரு தன்மை என்னவென்றால், அவர் எனக்கு கட்டளைகளை மட்டுமல்ல, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பலத்தையும் அவர் தருகிறார். நியாய பிரமாணம் கொடுக்காத ஒரு பலத்தை, நியாய பிரமாணம் சொல்லி நீ இதை செய்தா உனக்கு ஆசீர்வாதம், செய்யலன்னா சாபம், அவ்வளவுதான், அதோட எல்லாம் முடியுது. ஆனா கிறிஸ்துவானவர் எனக்கு கட்டளைகளை மட்டும் கொடுக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். வேதத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்துல இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய மேசைக்கு முன்பாக வரும்போது இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட், இதுல இருக்கிற விசேஷித்த தன்மை என்ன? 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனங்களை கவனமாக வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் புதிய நியமத்தினுடைய வாக்குத்தத்தம். நவமான இருதயத்தை, நவமான ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன். இப்பொழுது 27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, என்னுடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவைகளின்படி செய்யவும் நான் செய்வேன். பழைய பிரமாணம் என்ன சொல்றது? நீ இதை செய், செய்யாவிட்டால் உனக்கு மரணம், செய்யாவிட்டால் உனக்கு சாபம். ஆனால் இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அதன்படி செய்ய செய்கிறார். எனக்கு சொல்றது மாத்திரம் இல்ல, செய்யும்படியான கிருபை அளிக்கிறார், பலத்தை அளிக்கிறார். என்னால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்க வரும்போது அப்போதுதான் புரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொன்னது ஏன் அப்படி சொன்னார்னு அப்போ புரியும். 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆனா பிசாசு நம்முடைய காதலை என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறான்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், இது உன்னால வாழ முடியாத வாழ்க்கை, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ வாழ முடியாது, நீ விழுந்துதான் போவேன்னு பிசாசு நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய பாரம் லகுவாயும் இருக்கிறது. ஒண்ணு ஆண்டவர் பொய் சொல்றாரு, இல்ல உண்மை சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல வேற பொசிஷன் கிடையாது. இது உண்மை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவானது. ஈஸி என்கிற வார்த்தை 4 சுவிசேஷங்கள் இந்த ஒரு இடத்துல தான் வருது. லகு என்கிற வார்த்தை லகுவானது. நம்ம பொதுவா என்ன யோசிக்கிறோம்? வாலிபர்கள் விசேஷமா என்ன யோசிக்கிறாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை மிக கடினமானது. ஒரு விதத்துல கடினமானது. என் சொந்த பலத்துல வாழும் பொழுது இது கடினமானது மட்டுமல்ல, அசாத்தியமானது. Christian life is not only a difficult life, it is an impossible life. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் வாழ முடியாத வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அத
தெளிவா நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நிறைய பைபிள் படிச்சா நான் பக்தியில வளருவேன், நிறைய உபவாசத்து ஜெபித்தால் நான் பக்தியில வளருவேன், சபைக்கு வந்தால் பக்தியில வளருவேன். ஒன்றும் நடக்காது. நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு கீழே விழுந்து போய். அதனாலதான் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வரும்போது அவங்க ரொம்ப குதூகலம் அடைந்து ரொம்ப அப்படி உயர்ந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே பள்ளத்தாக்கெல்லாம் போயிடுவாங்க. திரும்ப அவங்க மலைக்கு மேல கொண்டு வரணும்னா அடுத்த ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கணும். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை சுய முயற்சியினால் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இது கடினமான வாழ்க்கை மட்டுமல்ல, இது அசாத்தியமான வாழ்க்கை. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் வாழ முடியாத வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை தன்னுடைய 11 சீடர்களுக்கு அருமையாக இருந்து பேசும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 15. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதை மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்து 51 ஆண்டுகள் ஆகுது என் வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது, ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கிருபையினால தொடங்குறேன், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தார், அன்றாட அப்ப எனக்கு தாரோன்னு ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றாட கிருபை எனக்கு தாரோன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்னுடைய பழைய அனுபவம் எனக்கு உதவி செய்யாது. என்னுடைய பழைய அனுபவம் எனக்கு உதவி செய்யாது. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக இந்த நாளிலே கெஞ்சுகிறேன். டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்திருக்கும் வாழ்க்கை, அவருடைய பலத்தை சார்ந்திருக்கும் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அசாத்தியமான வாழ்க்கை. ஆனால் அசாத்தியமான வாழ்க்கையை சாத்தியமாக்கக்கூடிய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அதனால்தான் கிறிஸ்து இயேசுவிலே மேன்மை பாராட்டுகிறோம். எசேக்கியேல் 36:27 வாசிக்கிறோம். என்னுடைய கட்டளைகளின்படி செய்யவும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், நான் அதன்படி செய்ய வைப்பேன் உங்களை. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகையால இவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, இவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு இணைந்த காரணத்தினால அவருடைய வாழ்க்கையில இருந்து பலன் வெளியே வந்தது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில இருந்து எந்த விதமான ஃப்ரூட், எந்த விதமான கனி வர்றது கிடையாது. அது ஆண்டவருக்கு மிகவும் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நம்மை தேடி வருகிறார். இந்த மரத்துல ஏதாவது காய் காய்க்குதா, இந்த வாழ்க்கையின் மூலமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து நம்மை தேடி வருகிறார். இந்த பலன், இந்த கனி என்றால் என்ன? வேதத்துல பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கனியை பற்றி. ஆனால் 3 அல்லது 4 காரியங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அது முதலாவது கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற முதல் கனி என்னன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை அடிக்கடி பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மனம் திரும்புதல் என்றால் மன வருத்தம் அல்ல. பல நேரங்களில் தப்பு செய்திருவோம், தப்பு செய்து நல்லா மாட்டிக்குவோம். மாட்டிக்கிற காரணத்தினால அப்போ துக்கம் நம்முடைய மனசுல வரும். ஐயோ நான் இதை செய்துட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற வருத்தம் நம்முடைய மனசுல இருக்கும். அது மன வருத்தம். இந்த மன வருத்தம் ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. அந்த நேரத்துல ஒரு துக்கத்தை கொண்டு வரும். அந்த துக்கத்திலிருந்து, அந்த சூழ்நிலையில இருந்து விடுதலையான உடனே பழையபடி பழைய வாழ்க்கைக்கு போய்விடும். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நான் இந்த முறை
பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர். பார்வோன் என்று சொல்லுவது ஒரு தேவனுக்கு அடுத்த ஒரு மனுஷனாக எகிப்தியர் யோசித்தாங்க. பார்வோன் யாருக்கு முன்னாலுமே நான் பாவம் செய்தேன்னு சொல்ல மாட்டான். ஆனா இந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்ட காரணத்தினாலே, வாதைகள் வந்து நெருக்கின காரணத்தினால நான் பாவம் செய்தேன்னு ஓப்பனா எல்லாருக்கும் முன்னால சொல்றாங்க. 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 16. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். என்ன ஒரு கிரேட் மேல போறார். தேவனுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் வந்ததா? அந்த கஷ்டம் தீர்ந்த உடனே இஸ்ரவேலரை துரத்த ஆரம்பிக்கிறான், அழிக்க பார்க்கிறான். அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும் போது மன வருத்தம் வரும். மனம் திரும்புதல் வராமலேயே மன வருத்தம் வந்து அதை மனம் திரும்புதலாக அவர்கள் நினைத்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த துக்கம் இருக்கும், பிறகு அந்த துக்கம் போயிடும். மனம் திரும்புதல் என்றால் மன வருத்தம் அல்ல. இரண்டாவது கிரேட் இருக்குது, மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபம்னு சொல்லும் போது மன வருத்தம் மாத்திரமல்ல, அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப துக்கத்தோடு அழுது சிலரெல்லாம் பாவமன்னிப்புக்காக கேட்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். யார் சொன்னது? யூதாஸ் சொல்லுகிறார். குற்றமில்லாதவருடைய அந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். ஆனா உண்மையான ஒரு மாற்றம் வந்ததா? கிறிஸ்துவனிடத்துல வந்திருந்தா மாற்றம் வந்திருக்கும். ஆனா அவர் என்ன செய்தார்? தனக்கு தானே ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. மனஸ்தாபம். ஆனா உண்மையா சின்சியரா இல்லையா? ஆமா, சின்சியரா தான் செய்தார், ரொம்ப துக்கத்தோடு செய்தார். இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டுனேன்னு ஆழமான துக்கத்துல அவர் போய் தற்கொலை பண்ணி கொள்கிறார். அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என் சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதே மனம் திரும்புதல். மனம் திரும்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை சவுலுடைய வாழ்க்கையின் மாற்றத்திலே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்து, சாட்சியை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப எழுதுகிறார். 9ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்துல அவருடைய சாட்சி 3 முறை எழுதப்பட்டது. ஏன் எழுதப்பட்டதுன்னா அவருடைய மாற்றம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாற்றம். தமஸ்கு மார்க்கத்திலே தேவனை சந்திக்கிற போது 2 கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்கிறார்? தேவனே நீர் யார்? Who art thou Lord? ஆண்டவரே நீர் யார்? இரண்டாவது கேள்வி, நீர் ஆண்டவரானால் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீர் ஆண்டவரானால் இனி என் வாழ்க்கையை திட்டம் போடுவது நான் அல்ல, என் வாழ்க்கையை திட்டம் போடுவது நீர். நீர் எனக்கு பிரபு ஆனால், நீர் எனக்கு ஆண்டவரானால் நான் உம்மை பின்பற்றுகிறவனாக மாறி போவேன். பின்பற்றுதல் என்றால் என்ன? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு கர்த்தர் சொன்னார். அவரை பின்பற்ற நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஃபாலோவர்ஸ் தான். ஃபாலோவர், பின்பற்றுகிறவன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு விளக்கம் எப்படி கொடுப்போம்? பின்பற்றுதல் என்றால் நான் எங்கே போக வேண்டும், எந்த திசையில் போக வேண்டும், எப்பொழுது போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல, அவர். திரும்ப சொல்றேன், பின்பற்றுதல் என்றால் நான் எங்கே போக வேண்டும், எப்பொழுது போக வேண்டும், எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல, அவர். நான் தீர்மானம் எடுத்துட்டான்னா நான் லீடர் ஆகிடுறேன், அவர்ல லீடர் என்னுடைய வாழ்க்கை. அப்போ கர்த்தருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அவருடைய சாட்சி அத்தனை தடவைகள் எழுதப்பட்டிருக்குது. மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது என் சித்தத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது. இளைய குமாரனுடைய கதையிலே, கெட்டு போன குமாரன் என்று சொல்லுகிறோம். அந்த குமாரனுடைய கதையிலே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே புத்தி தெளிந்த போது பன்றிகள் இருந்து அவன் பிரிந்து வந்து தகப்பனிடத்திற்கு திருப்பி வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான்? தகப்பனே, பரத்திற்கு விரும்பும் விரோதமாகவும் விரோதமாகவும் இனி உங்களுடைய குமாரன்
என்று சொல்லப்படக்கூடிய அருகதை யோக்கியதை எனக்கு இல்லை. அதனால் என்னை உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சித்த செய்ய என்னை ஒப்பு கொடுத்து வருகிறேன். நீர் இவ்வளவு அருமையான தகப்பன் தெரியாம இருந்தது. உம்மை தகப்பனாக நான் அணுகவில்லை. ஒரு எஜமானனாக, ஒரு தலைவனாக நான் அணுகுகிறேன். ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதுதான் மனம் திரும்புதல். இரண்டாவது என்ன கனி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்டவைகள் என்று வாசிக்கிறோம். 9 வகையான குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்துல ஒரே ஒருவருக்கு தான் இந்த 9ம் சேர்ந்து அமைந்திருந்தது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அப்போ ஆவியின் கனி என்று சொல்லும் போது fruit of Christ likeness, கிறிஸ்துவை போல நாம் மாற்றப்படுவது. அப்படிப்பட்ட கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு மனம் திரும்புதலின் கனி, இரண்டாவது கிறிஸ்துவை போல் மறுரூபமாக்கப்படும் கனி. இது இரண்டாவது கனி. இது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். அவரோடு நாம் ஒத்துழைக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். மூன்றாவது கனியை நாம் பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடைம்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ரோமா பட்டணத்திற்கு பவுல் அது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த நிருபம் எழுதுகிறது போது அவர் இன்னும் ரோமா பட்டணத்திற்கு வரவில்லை. ஆனா அவருடைய ஆசை என்னன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாகிய இந்த ஊருக்கு, ரோமாபுரிக்கு நான் வந்து உங்கள் மத்தியிலே கூட எனக்கு கனிகளை தேவன் கொடுக்க வேண்டும். ஆத்மா ஆதாய கனி, சோல் வின்னிங் ஃப்ரூட். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை ரட்சிக்கும் போது தேவன் நம்மிடத்திலே ஆத்மா ஆதாய கனியை எதிர்பார்க்கிறோம். 3 வகையான கனிகளை பார்க்கிறோம். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. கலாத்தியர் 5:22 ஆவிக்கேற்ற, அதாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படக்கூடிய ஒரு கனி. மூன்றாவது ஆத்ம ஆதாய கனி. உலகத்திலேயே உண்மையான சம்பத்து, சொத்து என்று சொன்னால் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம படித்த படிப்பு, சம்பாதிக்கிற நிலங்கள், வீடுகள், பேங்க் பேலன்ஸ் எதுவுமே கூட வராது. மரணம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னந்தனியா போனோம், வெறுங்கையா போனோம். ஆனால் நாம் விட்டுவிட முடியாத, நம்மோடு கொண்டு போக முடிகிற ஒரு சொத்து இருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள். அந்த ஒரு சொத்து மாத்திரம் கல்லறையிலே நம்மோடு டிராவல் பண்ணி அடுத்த கரை சேரும் போது அவர்கள் நம்மோடு வந்துடுவாங்க. வேற எல்லாத்தையும் இந்த பூமியில இந்த பக்கம் விட்டுட்டு தான் போகணும், அடுத்த பக்கம் வரவே வராது. விட்டுவிட முடியாத சொத்து, நிலைத்திருக்கும் சொத்து. அந்த சொத்தை நாம் விரும்ப வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? பவுல் சொல்றாரு, எங்களுடைய சந்தோஷம் என்ன, என்னுடைய கிரீடம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் வாஞ்சிப்பது என்ன? நீங்க தானே அப்படின்ற. நீங்கள் தானே அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த தெசலோனிக்கேயிலே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் உண்மையான கிரீடம் என்று சொல்லுகிறார். நீங்க தான் என்னுடைய கிரீடம். சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்துல. C.H. ஸ்பர்ஜன் சொல்லுவாரு. அவருக்கு இன்னொரு மறுபேர் என்னன்னா பிரசங்கிமார்களில் இளவரசன் சொல்லுவாங்க.
பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். ஏன்னா அவனுடைய ஒரு வாழ்க்கையின் மூலமாக 8000 பிரசங்கிமார்களை உற்பத்தி பண்ணினார். வல்லமையாக பிரசங்கித்தவர், அநேகரை ஆயத்தம் பண்ணினவர். அவர் ஒரு முறை சொன்னாரு, எனக்கு ஒரு பரிசுத்தமான சுயநலம் உண்டு என்று சொன்னார். சுயநலம் பரிசுத்தம் ரெண்டு சேர்ந்து போகாது இல்லையா? ஒருத்தர் சுயநலமா இருந்தாங்கன்னா பரிசுத்தமா இருக்க முடியாது, பரிசுத்தமா இருந்தா சுயநலமா இருக்க முடியாது. ஆனா அவர் சொன்னார், ஐ ஹாவ் அ ஹோலி செல்ஃபிஷ்னஸ், பரிசுத்தமான சுயநலம் உண்டு என்றார். சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, ஒரு நாள் தான் நான் மறிப்பேன், நிச்சயமா எனக்கு தெரியும். என் வாழ்க்கை முடிய போகுது, கல்லறைக்கு நான் போவேன், அக்கறையிலே நான் எழுந்திருப்பேன். அக்கறையிலே எழுந்து என் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு வேலை, நேர்முகமாக முகமுகமாய் சந்திக்க போகிற ஒரு வேலை வரப்போகுது, எனக்கு அதுவும் தெரியும். அவரை நான் என் கண் கொண்டு பார்க்க போறேன். அந்த பரலோகத்துல, பரலோக வீதிகளிலே நான் நடந்து போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருப்பாரு. அவரை அணுகும் போது ஒரு காரியம் நடக்கணும்ட்டு அது என்னுடைய கனவு. அந்த காரியம் என்னன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அணுகுகிற அந்த நேரத்துல நூற்றுக்கணக்கான பேர் பரலோகத்துல ரெண்டு பக்கமும் ஓடி வந்து, என்ன பிரதர் ஸ்பான்சர் நீங்க வந்துட்டீங்களா? நாங்க பரலோகத்துல ஏன் இருக்கிறோம் தெரியுமா? இந்த இயேசுவை நீங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னு சத்தமா சொல்லணும். யார் கேட்கும்படியாக சொல்லணும்? அந்த இயேசு ஆண்டவர் கேட்கும்படியாக இவங்க சத்தமா சொல்லணும். அந்த சத்தமா சொல்லி அவர் கேட்டு அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த கனவு நனவாகும்படியாக நான் இந்த பூமியிலே உழைக்கிறேன் என்று சொன்னார். இந்த பூமியில நான் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்? ஆண்டவருக்காக, ஆத்மாக்களுக்காக ஏன் தாகத்தோடு இருக்கிறேன்? ஏன் அநேகர் ரட்சிக்கப்படுகிற வேண்டும் என்கிற தாகத்தோடு ஊழியம் செய்யறேன்னா, ஒரு காலத்துல நான் கர்த்தரை சந்திக்கும் போது இது உண்மையாக மாற வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தாகத்தை அவர் விரும்புகிறார். கர்த்தரிடத்துல நாம் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கனி என்னுடைய வாழ்க்கையில வரும்படியாக உதவி செய்யும். 3 வகையான கனிகள் பார்த்தோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படும் கனி, ஆவியின் கனி, 3வது ஆத்மா ஆதாயத்தினுடைய கனி. அது நித்தியமான பொக்கிஷமாய் இருக்கிற, சம்பத்தாய் இருக்கிற கனி என்பதை பார்க்கிறோம். இவர்கள் பலன் கொடுத்தார்கள். அதனாலதான் கொலோசை சபையில எப்ப போய் சுவிசேஷம் சொன்னாரு, சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சிலர் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, நெட்வொர்க் பிசினஸ் அப்படின்னுவாங்க. ஒருத்தருக்கு சொல்லி அவர் போய் இன்னொருத்தருக்கு சொல்லி இப்படி வந்து சுவிசேஷம் பரவி அநேக இடங்களிலே அநேகருக்கு சுவிசேஷம் எட்டியது. கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாரையுமே பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் பலன் கொடுக்கும்படியாக என்னை நீர் கிறிஸ்துவோடு இணைந்தீர், என் வாழ்க்கையில கனி கொடுக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். என் மூலமாக பிள்ளைகள் பிறக்கணும், என் மூலமாக ஆத்மாக்கள் உண்மை அறியணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை மற்றவர்கள் அறியணும்னா ஒரு சின்ன ரகசியம் ஆண்டவர் இயேசுவே சொன்னார். என்ன ரகசியம்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆக்குவேன் என்கிறார். நீங்க மனுஷரை பிடிங்கன்னு சொல்லல பைபிள்ல. என்ன சொல்றாரு? மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அதற்கு கண்டிஷன் என்ன? என் பின்னே வாருங்கள். Secret of soul winning is not to go after souls, it is to go after the Savior. ஆத்மாக்களை ரட்சிக்க ரகசியம் ஆத்மாக்களின் பின்பாக போவது அல்ல, ரட்சகரின் பின்பாக நீ போ, உண்மையாக போ. அப்பொழுது நீ மற்றவர்களை கிறிஸ்துவின் பட்சமாய் கவர்ச்சிக்கிற ஒரு மனுஷனாக, மனுஷியாக மாறி போவாய். இது புரியுதுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா நான் செய்யறேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். சரி, என் மூலமா யாரும் ரட்சிக்கப்படல அப்படின்னா காரணம் என்ன? என் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரை பின்பற்றுகிற காரியத்திலே எப்பொழுதோ அவரை விட்டேன். ஆரம்பத்துல கிறிஸ்தவ பின்பற்ற ஆரம்பித்தேன், மெதுவா சர்ச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சபை எப்படி நடக்குது, சபையை பார்த்து சபையை பின்னாலேயே போயிட்டு இருக்கேன், இல்ல மதத்தின் பின்னால போயிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் பின்பற்றுவது எது? சபையா மதத்தையா? கிறிஸ்துவை. 3 காரியங்கள்.
ஜனங்கள் நினைக்கிறாங்க நாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க. மதத்தை பின்பற்றுகிறவர்களும் சபையை பின்பற்றுகிறவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? என் வாழ்க்கையின் மூலமாக நிச்சயமாக சில ஆண்டவருக்குள்ளாக வருவாங்க. ஏன்னா கர்த்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அவர் கொடுத்ததை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் என் மூலமா யாரும் உங்க இடத்துல வரலையே அப்படின்னா காரணம் உண்மை பின்பற்றுகிற காரியத்துல எங்கேயோ நான் தவறிட்டேன். சபைக்கு ஒழுங்கா போறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லா காரியங்களும் செய்யறேன், வாழ்க்கையில கனி இல்லை. ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? பூமியில ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது எங்க சந்தோஷம் இருக்குமா? பரலோகத்துல சந்தோஷமா இருக்குமா? முடவன் நடந்த போது பரலோகத்தில் சந்தோஷம் என்று எழுதப்படவில்லை. குருடன் பார்வையடைந்த போது பரலோகத்திலே சந்தோஷம் என்று எழுதப்படவில்லை. மரித்தவன் உயிரோடு உயிர்ந்திருக்கும் பொழுது, உயிரோடு எழுந்திருக்கும் போது சந்தோஷம் என்று எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம். தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர ஆண்டவர் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். எனக்காக அவர் உயிரை கொடுத்தார். அவருக்காக ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற எனக்கு கற்றுத்தார். ஆத்மாக்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்பட்சமாக கவர்ச்சிக்கப்படுவாங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சுவிசேஷம் சொன்ன ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். பலன் கொடுத்தான். அதனால்தான் அந்த சபையை பற்றி பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த பிலதெல்பியா சபையில, நான் இருக்கிற உள்ளூர் சபையில, நம்ம இருக்கிற உள்ளூர் சபைகளிலே நாம் பலன் கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அடுத்தது பார்க்கிற 6வது, பரிசுத்தவான்கள் எல்லாரிடமும் அன்பு செலுத்தினார்கள். அவர்கள் எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பை காட்டினார்கள். பாகுபாடற்ற அன்பு. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல, கிறிஸ்தவ சபையில பிரிவினைகள் எப்படி வருது? டினாமினேஷன் பேஸ்ட் லவ். இவங்க என் சபையை சேர்ந்தவங்க, அதனால இவங்களை நான் நேசிக்கிறேன். இல்லைன்னா பாஷையை சார்ந்த ஒரு அன்பு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல முதல் நூற்றாண்டிலேயே பாஷையை, பிராந்தியத்தை பொறுத்து ஒரு பிரிவினை வந்தது. கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களுக்கும் எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கும் அங்க என்ன வந்தது? பிரிவினை வந்தது. எங்க விதவைகளை இவங்க சரியா பார்க்கறது இல்லை. ஏன்னா நாங்க கிரேக்க மொழி பேசுறோம். லாங்குவேஜ் பேஸ்ட் டிவிஷன். உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரிடத்துலயும் சமமான ஒரு அன்பு. எந்த மொழி பேசினாலும், எந்த ஒரு ரீஜன் இடத்துல இருந்து நீங்கள் வந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக மாறிவிடுகிறீர்கள். ஆகிய எல்லாரிடத்திலையும் அவங்க அன்பு செலுத்தினாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அந்த அன்பு எப்படி வந்ததா? ஆவிக்குள்ளான ஒரு அன்பு, மாம்சத்துக்குரிய ஒரு அன்பு அல்ல. மாம்சத்துக்குரிய ஒரு அன்பு அல்ல. பல இடங்கள்ல, சபைகள்ல இது பொதுவாக பார்க்கிற ஒரு காட்சி. என்ன காட்சின்னா, சபை முடிந்த உடனே முதல்ல நீங்க யாரை போய் சந்திக்கிறீங்க? ஒரு சின்ன கேள்வி உங்களையே கேட்டு, நமக்கு தெரிஞ்சவங்கள போய் விஷ் பண்றோம், அவங்ககிட்டயே பேசிட்டு இருப்போம், அவங்களையே ஒட்டிட்டு இருப்போம், போயிடுவோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் நாங்கள் இருந்தபோது ஒரு இளைய தம்பி எங்கள் வீட்டுக்கு தேடி வந்தார். அது அங்கிள் ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னார். சென்னையில் இருந்த பல சபைகளும் ஒரு பெரிய சபை. அந்த சபையில் 1000 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த சபைக்கு அவருடைய நண்பரை கூட்டி கொண்டு வந்தாராம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டி கொண்டு வந்தாராம். கூட்டி கொண்டு வந்து ஒரு 4 மணி நேரம் ஆராதனை நடந்தது. நடந்த பிறகு அன்பின் விருந்து இருந்தது. கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருமே அங்கே இங்கே ஓடுறாங்க. எதுக்கு? இடம் பிடிக்கிறதுக்கு. எதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு? சாப்பாட்டுக்காக. அந்த 1000 பேர்ல ஒருத்தராவது வந்து புதிதாக அழைத்து கொண்டு வந்த இந்த ஒரு நபர் இடத்துல யாருமே பேசல, யாருமே விசாரிக்கல. சரி, முதல் தடவை இந்த மாதிரி புதுசா ஒருத்தரை கொண்டு வந்து, எப்படி கொண்டு வந்தாரு? எங்க சபைக்கு வாங்க, அங்க ரொம்ப அன்பு இருக்கும், எல்லாரையும் உபசரிப்பாங்க அப்படின்னு என்னென்ன சொன்னாரோ கூட்டி கொண்டு வந்தார். அது தோல்வியாக முடிந்தது.
2வது வாரம் திரும்ப கொண்டு வந்தாராம். அதே கதை தான் நடந்தது. ஒருத்தர் கூட இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்களே போய் விசாரிக்கலாம், பேசலாம், யாருன்னு கேட்கலாம், யாருமே கேட்கல. 3வது வாரம் செய்தாராம், அதே மாதிரி யாருமே பொருட்படுத்தல. 4வது வாரம் இவருக்கே ஒரு மனசுல ஒரு வெறுப்பு உண்டாகி, பக்கத்துல வேற ஒரு சபை, அது அவனுடைய போதனை சரியில்லைன்னு இவருக்கு நல்லா தெரியும், உபதேசம் சரியில்லைன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த சபைக்கு கொண்டு போன உடனே, முடிந்த உடனே அநேகர் சூழ்ந்து கொண்டு, ஐயா புதுசா வந்திருக்கீங்களே, இங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு அன்பாய் விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த அன்புல அவர் விழுந்துட்டார். இப்ப சொல்றாரு, அங்க நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த சபையில சத்தியம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இந்த சபையில நான் வளர்ந்தேன். என் தகப்பனார் இந்த சபையில ஒரு ஊழியக்காரன், வேற ஒரு சபையில அவங்க அப்பா வந்து ஊழியக்காரனா இருக்கிறார். நான் இந்த பட்டணத்துல இருக்கிறதுனால நான் இந்த சபைக்கு வரேன். ஒரு புதிய ஆத்மா தான் நான் கொண்டு வந்து, ஒருத்தர் கூட அந்த ஆளை வந்து விசாரிக்கல, பேசல அப்படின்னும் போது அந்த சபைக்கு நான் எப்படி ஒரு புதிய ஆளை கொண்டு வர முடியும்? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள ஒரு அன்பு என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். விசாரிக்கிற ஒரு சபை, ஒரு சபையா இருந்தது. அந்த அன்பானது ஆவியிலிருந்து வந்த ஒரு அன்பு, ஆவிக்குரிய ஒரு அன்பாக இருந்தது. இந்த அன்பு வந்த காரணத்தினால அவருடைய வாழ்க்கையில தைரியமாக கர்த்தருக்காக நின்றாங்க. கடைசியாக என்ன வாசிக்கிறோம்? எதிர்காலத்திற்குரிய நம்பிக்கையுடைய ஒரு சபையாக இருந்தது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையுடைய ஒரு சபையாக இருந்தது. அவருடைய உபத்திரவங்களின் மத்தியில கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சபை. அதனால் தான் கொலோசை சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. இன்றைக்கு பிலடெல்பியா சபை, நான் இருக்கக்கூடிய உள்ளூர் சபை, நாம் போகிற சபைகளிலே ஆசீர்வாதமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த 8 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அனுபவமாக நாம் அறிவதும், அவருக்காக நாம் கனி கொடுப்பதும், அவருடைய அன்பினால நிரப்பப்பட்டவர்களாய் மற்றவர்களை விசாரிக்கிறதும், எதிர்காலத்திற்குரிய ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பதும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ரட்சித்தது அவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக, கர்த்தர் நம்மை ரட்சித்தது பலருடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவருக்கே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்திலே நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய வசனத்தை கேட்ட நாம், அவருடைய சத்தியத்தை அறிந்த நாம், அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்ட நாம் ஆயத்தப்படுத்தி நம்மை நாமே அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கொலோசை சபையை பற்றி அநேக சத்தியங்களை நாங்கள் வாசிக்க கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். எப்பாப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மூலமாக அந்த சபைக்கு சுவிசேஷம் எட்டியது. அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படவும், அநேகர் மூலமாக மற்றவர்கள் ரட்சிக்கப்படவும் அந்த சபை பெருகிற்று. அன்புள்ள தகப்பனே, என்னுடைய வாழ்க்கை, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தாலும் ஆண்டவரே, 3 வகையான கனிகளை பற்றி பார்த்தோம். அந்த கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாஸ்தவமாய் இருக்க, உண்மையாய் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அநேகரை இந்த சபையிலே கொண்டு வந்து நிரப்பத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை, ஒவ்வொருவருடைய ஜீவியத்தையும் ஒரு ஆசீர்வாதமான ஜீவியமாக நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்பொழுது உங்களுக்கு இரவு உணவு வழங்கப்படும். நாளை தினத்திலே சரியாக 9 மணி அளவிலே நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 9 மணி அளவில் வரும்பொழுது உங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும். 9:30 மணிக்கு இங்கே கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். உங்களை அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நாளை முழு தினமும்
சகோதரர் நம்மோடு கூட இந்த கருப்பொருளை குறித்து இன்னும் அதிகமாக நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆகவே ஜெபத்துடன் கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி உங்களை நம்மோடு கூட கேட்டுக்கொள்வோம்.